வெல்கம் டு இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பில் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, ஒன்றியமும் அதன் ஆட்சி பரப்பும் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அதோட கண்டினியூஷனாக வந்து இந்த கிளாஸஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரியில் வந்து நம்ம இந்த ஷெட்யூல்ஸ் வந்து லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். ஆர்டிகல் 1, ஆர்டிகல் 2, ஆர்டிகல் 3, அடுத்தது ஆர்டிகல் 4. இது நாலுமே பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 1ல ஃபர்ஸ்ட் அப்போ தான் ஆரம்பிக்குது இல்லையா? பார்ட் 1ல ஃபர்ஸ்ட் 4 ஆர்டிகல் 1 to 4 அது என்னென்ன சொல்லுது அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்த்தோம். 4வது ஆர்டிகல் முக்கியமாக என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இந்த ஆர்டிகல் 2, 3ல பண்ணுற எந்த விஷயமும் although இந்த கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற ஷெட்யூலை மாற்றினாலும் அது வந்து ஒரு சட்ட திருத்தமாக கன்சிடர் பண்ண முடியாது. சட்ட திருத்தமாக கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்னா அது ஆர்டிகல் 368 கீழே வராது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஆர்டிகல் 368 பற்றி இன்னும் டீட்டெயிலாக ஒரு லெசனே பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆர்டிகல் 2, 3 மூலியமா எந்த ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணாலும், சட்ட திருத்த கான்ஸ்டியூஷன் புத்தகத்துல ஷெட்யூல்ல அது மாற்றம் செஞ்சாலும் அதை வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டா ஏற்றுக்கொள்ள முடியாது. இட் இஸ் நாட் டீம்டு டு பி அன் அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஏன் அப்படின்னா இது வந்து சிம்பிள் மெஜாரிட்டி மூலியமா ஜஸ்ட் ஒரு லா மாதிரி தான் அதை வந்து அமெண்ட் பண்றாங்க. அதுக்கு வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவையில்லை. சிம்பிள் மெஜாரிட்டி மூலமா லா மூலியமா தான் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் பார்த்தோம். ஸோ இந்த ஆர்டிகல் 1ல இருந்து 4 வரைக்கும் என்ன தெரிஞ்சது அப்படின்னா, இந்த யூனியனை பொறுத்த வரைக்கும், இந்த ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதிக பவர் இருக்கு அப்படிங்கிற விஷயமும் நம்மளுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் இது தொடர்பா வந்து நிறைய கேசஸ் வந்து வந்துச்சு. இப்போ அதுல முதல் கேசஸா பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும், சரிங்களா? இந்தியா பங்களாதேஷ். ஸோ இந்தியா பங்களாதேஷ் வந்து 1971க்கு அப்புறம் தனி நாடா அறிவிக்கப்பட்ட பின்னாடி, லிபரேஷன் ஆஃப் பங்களாதேஷ் அந்த வாருக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா வந்து, பங்களாதேஷ் அண்ட் இந்தியா ஷேர் ஆயிருக்க அந்த மேரிடைம் பவுண்டரியில நிறைய குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ், இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கான்க்ளேவ்ஸ்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா கான்க்ளேவ்ஸ். ஸோ இந்த குட்டி குட்டி ஐலாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ் இந்தியா அந்த பார்டரில், கரெக்டாக அந்த சுந்தர்பன் பார்டரில் இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி ஐலாண்ட் இருக்கு. இதெல்லாம் பெருபரி ஐலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேஸ் பேரும் பெருபரி யூனியன் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஐலாண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஆன்டி நேஷனல் எலமெண்ட்ஸ், கண்ட்ரிக்கு எதிராக இருக்கிறவங்க, சரிங்களா, இவங்க வந்து இது ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஐலாண்டில் போய் பதுங்கி இருக்கிறது, அந்த ஐலாண்டில் போயிட்டு நாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஐ மீன் இதை மாதிரி வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி அந்த சின்ன ஐலாண்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்வியஸாக தெரியும் நிறைய ஆன்டி சோஷியல் எலமெண்ட்ஸ் வந்து நடக்க ஆரம்பிச்சு, பார்டர் இன்கர்ஷன்ஸ் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு. இப்போ இந்தியாவும் பங்களாதேஷும் ஒரு ஒப்பந்தம் போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்தியா பங்களாதேஷும் ஒப்பந்தம் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நிறைய கான்க்ளேவ்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 100 அப்ராக்சிமேட்டா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100க்கு மேலே இருக்கக்கூடிய கான்க்ளேவ்ஸ், இந்தியாவும் பங்களாதேஷும் சில கான்க்ளேவ் இந்தியா என்ன பண்ணும் அப்படின்னா பங்களாதேஷுக்கு கொடுத்துரும். சில கான்க்ளேவ் பங்களாதேஷ்லேருந்து இந்தியா வாங்கும். அதில் இந்தியா நிறைய இடத்த கொடுத்துரும், பங்களாதேஷ்லேருந்து இந்தியா கம்மியாக தான் வாங்கும். இதான் வந்து இந்த பெருபரி யூனியன்ல நடந்த அந்த ஒப்பந்தம். அது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துச்சு. ஏன் கேசஸாக வந்துச்சு அப்படின்னா, இந்த ஒப்பந்தம் எப்படி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 4ல குறிப்பிட்ட மாதிரி லா மூலியமா பண்ணிக்கிட்டாங்க. சாதாரணமா ஒரு சட்டம் போட்டு, சரிங்களா, ஒரு லா பார்லிமெண்ட் வந்து ஜஸ்ட் ஒரு லா பாஸ் பண்ணுச்சு. லா அப்படிங்கிறது என்ன சொல்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் சிம்பிள் மெஜாரிட்டி போதும். லா அப்படின்னாலே சிம்பிள் மெஜாரிட்டி. ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய 50% அப்படின்னா இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கண்டிப்பா 50% சப்போர்ட் இருக்கும். அது மூலியமா ஒரு லா மூலியமா ஜஸ்ட் பாஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கான்க்ளேவ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஆர்டிகல் 4ல நல்லா சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா டேரக்டா சுப்ரீம் கோர்ட் போகும். சுப்ரீம் கோர்ட் அந்த இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் வந்து இன்டர்பிரட் பண்ணி தெளிவுபடுத்தி சொல்லும். சுப்ரீம் கோர்ட் வந்து தெளிவுபடுத்தி சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இந்தியாவோட பார்ட்ஸ், அதாவது இந்தியாவோட டெரிட்டரி, இந்தியாவுக்குள்ள இருக்கிற விஷயத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன வேணா பண்ணிக்கலாம், மாத்திக்கலாம், பெயர் மாற்றம் பண்ணிக்கலாம், பிரிச்சுக்கலாம், சேர்த்திக்கலாம், இந்தியாவோட டெரிட்டரிஸ் எல்லாத்தையும். அது வந்து லா மூலியமா பண்ணிக்கலாம், சிம்பிள் லா மூலியமா பண்ணிக்கலாம். அதுதான் அந்த ஆர்டிகல் 4 சொல்லுது. ஆனா என்னைக்கு இந்தியாவோட டெரிட்டரி இல்லாம வேற ஒரு டெரிட்டரி, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க வந்து பங்களாதேஷோட டெரிட்டரி, சரிங்களா, 1975 அப்போ சிக்கிம்னு சொல்லிட்டு ஒரு புது இடத்த வந்து அனெக்ஸ் பண்றாங்க. அது இந்தியாவோட டெரிட்டரி கிடையாது. இந்த மாதிரி எப்போ இந்தியாவோட டெரிட்டரி இல்லாம ஒரு டெரிட்டரியை வந்து இதுல இன்வால்வ் ஆகுதோ, அப்ப கண்டிப்பா என்ன நடக்கணும் அப்படின்னா, ஆர்டிகல் 368 மூலியமா, நல்லா பாருங்க, ஆர்டிகல் 368 மூலியமா அமெண்ட்மெண்ட் பண்ணணும். இதுதான் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஆர்டிகல் 368 மூலியமா தான் அமெண்ட் பண்ணணும். ஆர்டிகல் 368 அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி. லோக்சபால ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பாஸ் ஆகணும், ராஜ்யசபால ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பாஸ் ஆகணும், அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ஒப்புதல் கொடுக்கணும். இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணணும். ஜஸ்ட் ஒரு லா ப்ராசஸை ஃபாலோ பண்ணக்கூடாது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு லா ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிட்டாங்க.
அதனால இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 368ன்னு சொல்லிட்டு 100வது அமெண்ட்மெண்ட் நம்மளோட சட்ட திருத்தத்தோட 100th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெர்பரி யூனியனை வந்து மாத்திப்பாங்க. இதான் வந்து ஜஸ்ட் அந்த கேஸ். அப்போ ஆர்டிகல் 1, 2, 3, 4 உங்க எல்லாருமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கும். ஆர்டிகல் 4ல என்ன சொல்றாங்கன்னா, ஆர்டிகல் 2, 3ல எந்த விஷயம் பண்ணுனாலும் அது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டா ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த கேசஸ் பெர்பரி யூனியன் கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஆர்டிகல் 4 ஓகே அது சொல்றது கரெக்ட் தான். ஆனா அது எப்போ அப்படின்னா இந்தியன் ஸ்டேட்ஸ் இன்வால்வ் ஆனாதான். எப்போ ஒரு ஃபாரின் டெரிட்டரி இன்வால்வ் ஆச்சோ அப்போ கண்டிப்பா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பண்ணி ஆகணும். நம்ம டெரிட்டரியை வாங்கினாலும் சரி, டெரிட்டரியை கொடுத்தாலும் சரி, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்திருக்காங்க. இப்போ பெர்பரி யூனியன் கேஸ்ல சொல்லிருக்காங்க பாருங்க, பவர் ஆஃப் த பார்லிமெண்ட் டு டிமினிஷ் தி ஏரியா ஆஃப் த ஸ்டேட் டஸ் நாட் கவர். அது என்ன கவர் பண்ணாது அப்படின்னா, செஷன் ஆஃப் இந்தியன் டெரிட்டரிஸ் டு ஃபாரின் கண்ட்ரி. ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு ஒரு இடத்த கொடுக்குறதோ, ஃபாரின் கண்ட்ரில இருந்து ஒரு இடத்த வாங்குறதோ இதுல கவர் ஆகாது அப்படிங்கிறது தெளிவா கொடுத்துருக்காங்க. அப்போ ஆர்டிகல் 368 மூலியமா தான் அமெண்ட் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு லா மூலியமா அமெண்ட் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஆர்டிகல் 368 மூலியமா தான் அமெண்ட் பண்ணணும். இப்போ பவுண்டரி செட்டில்மெண்ட் பவுண்டரி செட்டில்மெண்ட் ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா, ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் ஜஸ்ட் லேண்ட் பார்டர் செட்டில்மெண்ட் அக்ரிமெண்ட் மட்டும் இது பண்றாங்க. எந்த இடத்தையும் நம்ம கொடுக்கல, எந்த இடத்தையும் நம்ம வாங்கல. அப்படின்னா அந்த இடத்துல கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் தேவை கிடையாது. ஆனா எப்போ நம்ம இடத்த வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறோமோ, எப்போ ஒருத்தவங்களோட இடத்த நம்ம வாங்குறோமோ, ஒரு ஃபாரின் டெரிட்டரி கொடுத்தாலும் சரி, ஃபாரின் டெரிட்டரி வாங்கினாலும் சரி, கண்டிப்பா அது வந்து ஆர்டிகல் 368 மூலியமா தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் இந்த பெர்பரி யூனியன் கேஸ்ல தெளிவுபடுத்துது. அப்ப பெர்பரி யூனியன் கேஸ் எதுக்கு ரிலேட்டட் ஆனது அப்படின்னா, ஆர்டிகல் 1, 2, 3, 4 தெளிவுபடுத்துவதும் அல்லாம ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இப்ப இதுதான் வந்து யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ்க்குல ஆர்டிகல் 1, 2, 3 அதுக்கு ரிலேட்டடான இந்த பெர்பரி யூனியன் கேஸ். பெர்பரி யூனியன் கேஸ்ல தெளிவுபடுத்தியது ஆர்டிகல் 368 எப்ப யூஸ் பண்ணணும், மத்த டைம்ல ஆர்டிகல் 368 யூஸ் பண்ண வேணாம். சிம்பிளாவே லா பாஸ் பண்ணி அமெண்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு கேள்வி வருது இல்லையா? இப்போ வந்து நம்ம தெலுங்கானாவையும் ஆந்திராவையும் பிரிச்சோம் இல்லையா? தெலுங்கானாவையும் ஆந்திராவையும் பிரிச்சோம். இது ஜஸ்ட் ஆர்டிகல் 2 அண்ட் 3 யூஸ் பண்ணி பண்ணிட்டோம். சிம்பிளா ஒரு லா பாஸ் பண்ணி. இது வந்து கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கிடையாது. கான்ஸ்டிடியூஷன் மொத்த எல்லா அமெண்ட்மெண்ட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா, எந்த நம்பர்லயும் இத பத்தி குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ண பெர்பரி யூனியன வந்து 100வது அமெண்ட்மெண்ட்ல குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாரி சிக்கிம நம்ம வாங்கியிருந்தோம். அதுவும் ஒரு அமெண்ட்மெண்ட்ல குடுத்திருப்பாங்க. 1975ல பண்ண ஒரு பர்ட்டிகுலரான ஒரு அமெண்ட்மெண்ட்ல குடுத்திருப்பாங்க. அமெண்ட்மெண்ட் நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. 1975ல முன்னாடி 75ல சிக்கிம ஒரு ஸ்டேட்டா அறிவிச்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு அமெண்ட்மெண்ட்ல சிக்கிம வாங்கியிருப்பாங்க. அத ஒரு அமெண்ட்மெண்ட்ல குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ இனிமேல் ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு இடத்த நம்ம அக்வயர் பண்ணாலும், அத வந்து ஒரு அமெண்ட்மெண்ட்ல குறிக்கணும். ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு இடத்த நம்ம வந்து வேற ஒரு நாட்டுக்கு குடுத்தாலும், அது அமெண்ட்மெண்ட் மூலியமா குறிப்பிட்டாகணும். ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்டிகல்ஸ்ல வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் எவல்யூஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூட்டிஸ். இது என்ன சொல்லணும்னா, மாநிலங்களோட வளர்ச்சி பரிணாமம் எப்படியெல்லாம் வளர்ந்திருக்கு. இப்ப இருக்கிறதா இது வந்து லேட்டஸ்ட் மேப். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, லடாக், ஜம்மு அண்ட் காஷ்மீர் 2 யூனியன் டெரிட்டரி குடுத்திருக்காங்க. 2019 ஆகஸ்ட் 15க்கு முன்னாடி ஆகஸ்ட் 5 இல்லையா? ஆகஸ்ட் 5க்கு முன்னாடி இந்த சட்டம் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இது பண்ணியிருக்க மாட்டாங்க. என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, இது வந்து ஒரு ஸ்டேட்டா இருந்திருக்கும். ஸோ அது 2019லயும் பார்த்தீங்க அப்படின்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் இல்லையா? ரீஆர்கனைசேஷன் ஆக்ட். ஜஸ்ட் ஒரு சட்டம், ஒரு லா மூலியமா தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, 2ஆ பிரிச்சிருப்பாங்க. அது கவர்ன்மென்ட்க்கு சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு பவர் இருக்கு இல்லையா? அது 2யும் பிரிக்கிறதுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு லா மூலியமா பண்ணிடலாம். அதே மாரி ஒரு லா மூலியமா தான் பண்ணியிருக்காங்க. இது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் பண்ணல. இப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர ஒரு யூனியன் டெரிட்டரியாவும், லடாக் ஒரு யூனியன் டெரிட்டரியாவும் அறிவிச்சாங்க. அப்புறம் 9 யூனியன் டெரிட்டரி ஆச்சு. ஆல்ரெடி இருந்த 7 கூட 9 ஆச்சு. அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, இந்த தமன் அண்ட் தியும், நாகர் அண்ட் ஹவேலி 2 தனித்தனி யூனியன் டெரிட்டரியா இருந்துச்சு. அது 2யும் சேர்த்து ஒரே யூனியன் டெரிட்டரி ஆக்கிட்டாங்க. ஸோ இதான் வந்து இருக்கக்கூடியது. இப்போ பாண்டிச்சேரி பார்த்தீங்க அப்படின்னா, பாண்டிச்சேரி, காரைக்கால், அதே மாரி மேல யானம், இங்க மஹி இது எல்லாமே பாண்டிச்சேரி தான். ஓகேங்களா? இது எல்லாமே பாண்டிச்சேரி தான். இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு பாண்டிச்சேரி. அதே மாரி இன்னொன்னு யூனியன் டெரிட்டரி அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீப். இது 2ம் ஒரு ஐலேண்ட் டெரிட்டரி. அதுக்கப்புறம் டெல்லி நம்மளோட கேபிட்டல். அதுக்கப்புறம் சண்டிகர். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, யூனியன் டெரிட்டரியா இருக்கு. யூனியன் டெரிட்டரி இருக்கறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காரணம் என்னன்னா அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக. ஆட்சிக்காக வந்து வசதியா இருக்கும். ஸோ இது ஒரு ஸ்டேட்டா அறிவிக்கிறத விட, லட்சத்தீப்பையும், அந்தமான் நிக்கோபார் ஐ மீன் ஆட்சிக்கு வந்து காரணமா இருக்கிறது வந்து பாண்டிச்சேரி மெயினா. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ அவங்களுக்குன்னு தனி கல்ச்சர் இருக்கு. ஸோ அவங்கள தமிழ்நாடோடயே சேர்த்துட்டாலோ, இல்ல வேற ஏதோ ஒரு இடத்தோட சேர்த்துட்டா, அவங்களோட கல்ச்சர் வந்து பாதிக்கப்படும். அட்மினிஸ்ட்ரேஷன் கஷ்டமா இருக்கும். அதனால அது யூனியன் டெரிட்டரியா அப்படியே வச்சிருக்காங்க. இன்னொன்னு வந்து ஸ்ட்ராட்டஜிக்கான ஏரியா.
ஸ்ட்ராட்டஜிக்கா ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு அந்தமான் நிக்கோபாரும், லக்ஷதீப்பும் பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்ட்ராட்டஜிக்கலி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு ரொம்ப முக்கியம். எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டிக்கு ரொம்ப முக்கியம். டிஃபென்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். இந்த இடத்து சென்ட்ரலோட கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னா, என்ன வேணாலும் டக்குன்னு பண்ணிக்கலாம். அதனால தான் அது யூனியன் டெரிட்டரியா வச்சிருக்காங்க. எந்த ஒரு ஸ்டேட்டாவும் அறிவிக்கலாம். ஸ்டேட்டா அறிவிச்சாங்க அப்டின்னா, அதுக்கு ஸ்டேட்டுக்கு அட்டானமி பவர் வந்துரும். அது யூனியன் டெரிட்டரியா வச்சிருக்காங்க. இன்னொன்னு டெல்லி. அது வந்து டெல்லி ஏன் யூனியன் டெரிட்டரியா வச்சிருக்காங்கன்னா, முக்கியமான ரீசன் வந்து எல்லா முக்கியமான ஹெட் குவார்ட்டர்ஸும் டெல்லில தான் இருக்கு. பார்லிமென்ட் ஹெட் குவார்ட்டர் டெல்லில இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டும் டெல்லில தான் இருக்கு. ஸோ டெல்லில வந்து அது ஒரு ஸ்டேட்டா இருந்துச்சு அப்டின்னா வந்து, அந்த ஸ்டேட் கவர்ன்மென்ட்டோட லாஸ்லாம் அங்க அப்ளை ஆகும். அப்ப சென்ட்ரல் ரொம்ப ஈஸியா வந்துட்டு போக முடியாது. ஸோ அதனால வந்து அது டெல்லிய வந்து யூனியன் டெரிட்டரியா இன்னும் வச்சிருக்காங்க. இன்ஃபாக்ட் டெல்லில லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி இருக்கு. அங்கேயும் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி இருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அங்க சிஎம்மா இருக்காரு. ஸோ அந்த விஷயங்களும் பார்க்கலாம். ஏன் டெல்லிக்கும், பாண்டிச்சேரிக்கும் மட்டும் சிஎம் இருக்காங்க, மத்த இடங்கள்ல இல்ல அப்படிங்கிற விஷயமும் அடுத்தடுத்து பார்க்கலாம். அடுத்தது சண்டிகர். சண்டிகர் வந்து ஒரு பிரச்சனை. பக்கத்துல வந்து இருக்கக்கூடிய பஞ்சாப், ஹரியானா பிரச்சனை. 2 பேரும் வேணும் சண்டை போட்டதுல சண்டிகர் ஒரு யூனியன் டெரிட்டரியாவே வச்சுக்கிட்டாங்க. இந்த பக்கம் இருக்க தமன் அண்ட் தியூ ஏன் யூனியன் டெரிட்டரியா இருக்கு அப்படின்னா, அவங்க கல்ச்சரலி கொஞ்சம் டிஃபரெண்ட் பீப்பிளா இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய இண்டிஜினியஸ் பீப்பிள பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதுவும் செக்யூரிட்டிக்காகவும் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ரிசோர்ஸ் ரிச் பகுதி. அதனால அது இன்னும் யூனியன் டெரிட்டரியா வச்சிருக்காங்க. யூனியன் டெரிட்டரியா இருக்கிற வரைக்கும், அதுல சென்ட்ரலோட கண்ட்ரோல் வந்து நல்லா அதிகமா இருக்கும். யூனியன் டெரிட்டரியா இருக்கிற வரைக்கும் அங்க வந்து சென்ட்ரலோட கண்ட்ரோல் அதிகமா இருக்கும். ஏன்னா சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் டைரக்ட்டா அந்த யூனியன் டெரிட்டரிய வந்து ரூல் பண்ணுவாங்க. இன்ஃபாக்ட் இப்ப பாண்டிச்சேரியும், டெல்லியும் பார்த்தீங்க அப்படின்னா, லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி கீழ வருது. அவங்களுக்குள்ளயும் ஒரு ஆட்சி ஐ மீன் ஒரு சட்டசபை இருக்கு. ஸோ அது வந்ததுக்கான காரணமெல்லாம் பார்ப்போம். என்ன காரணம் அப்படின்னா பாப்புலேஷன் தான். அங்க அதிகமான பாப்புலேஷன் இருக்கனால, அந்த மக்களுக்கும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கவர்ன்மெண்ட் குடுக்கணும்னு சொல்லிட்டு அங்க வந்து அ அ லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளிய அலோவ் பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. சில பவர சென்டர் அப்பவும் சென்டர் தான் வந்து எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லியில என்னதான் அது அசெம்பிளி இருந்தாலும், டெல்லியில போலீஸ் யாரோட கண்ட்ரோல்னா சென்ட்ரலோட கண்ட்ரோல் தான். டெல்லியில லேண்ட் யாரோட கண்ட்ரோல்னா சென்ட்ரலோட கண்ட்ரோல் தான். டெல்லியில லா அண்ட் ஆர்டர் யாரோட கண்ட்ரோல் அதுவும் சென்ட்ரலோட கண்ட்ரோல் தான். வேறஸ் நீங்க வேற ஸ்டேட்ல போய் பார்த்தீங்க, தமிழ்நாட்டுல போய் பார்த்தீங்க அப்படின்னா, இது 3 ஸ்டேட் கீழ வந்துரும். போலீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் போலீஸ் தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸ்டேட் கவர்ன்மெண்ட் தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஆனா டெல்லியில அப்படி இல்ல. டெல்லி போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூனியன் கவர்ன்மெண்ட் தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. இந்தியால இருக்க யார் வேணாலும் அங்க போயிட்டு அப்ளை பண்ணி எழுதலாம். ஸோ இதெல்லாம் ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாரி இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைநகரம் அங்க இருக்கு. அப்போ உடனே ஒரு பிரைம் மினிஸ்டர் அங்க அப்பப்போ வந்துட்டு போறாரு. அப்ப அங்க இருக்க ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ட போய் ரெக்வெஸ்ட் பண்ணி செக்யூரிட்டி குடுங்கன்னு கேட்டுட்டு இருக்க முடியாது. இப்ப இங்க போறதுக்கான அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இருக்க முடியாது. அதனால போலீஸ் சென்ட்ரலே வச்சுக்கிச்சு. லேண்ட் லேண்டும் பார்த்தீங்க அப்படின்னா, திடீர்னு அங்க இருக்கக்கூடிய அதாவது விஷயங்கள வந்து அ ஐ மீன் ரெகுலேட் பண்றதுக்கு வந்து லேண்ட் வந்து ஸ்டேட் கவர்ன்மெண்ட் இருந்துச்சுன்னா, ஒரு டைம் ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ட போய் நிக்கணும். ஆனா சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் லேண்டையும் எடுத்துக்கிட்டாங்க. லா அண்ட் ஆர்டர், இன்டர்னல் செக்யூரிட்டி ஸ்ட்ரெய்ட்டா மிலிட்டரி பெர்சன்லாம் நம்ம ஊர்ல வந்து இறக்க முடியாது இல்லையா? தமிழ்நாட்டுல இறக்கணும் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய கவர்ன்மெண்ட் எல்லாம் பர்மிஷன் வாங்கணும். இவங்களோட பவர என்க்ரோச் பண்ற மாரி இருக்கும். இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, டெல்லியில இந்த 3 பவரையும் யார் எடுத்துக்கிட்டா அப்படின்னா, சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்டே எடுத்துக்கிட்டாங்க. போலீஸ், லேண்ட், லா அண்ட் ஆர்டர். வேறஸ் பாண்டிச்சேரியில அதே மாரி தான் யூனியன் டெரிட்டரி. யூனியன் டெரிட்டரிக்கு இந்த மாரி லெஜிஸ்லேட்டிவ் பவர் குடுத்துட்டாங்க. சட்டசபை இருக்கக்கூடிய பவர் குடுத்துட்டாங்க. ஆனா அங்க இந்த 3 பவரும் யார்ட்ட இருக்குன்னா, பாண்டிச்சேரி கவர்ன்மெண்ட்ட தான் இருக்கு. ஸோ இதான் வந்து டிஃபரன்ஸ் பாண்டிச்சேரிக்குள்ள லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளிக்கும், டெல்லியில இருக்க லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளிக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 14 ஸ்டேட்டோட இந்தியா சுதந்திரம் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் ஆயி இப்ப தற்போது 28ல வந்து நிக்குது. இப்ப எந்தெந்த வருஷம் எது எது ஸ்டேட் ஆச்சு. சில ஸ்டேட்ட பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி சொன்ன மாரி ஆர்டிகிள் 2, 3 எந்த விதமான கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட்டும் இல்லாம பெயர் மாற்றம் சிலது பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்து மத்ராஸ் அப்படிங்கிறத தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. அதே மாரி மைசூருக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, மைசூர் வந்து கர்நாடகா அந்த மாரி பெயர் மாற்றம் பண்ணியிருக்குது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து ஸ்டேட் கவர்ன்மெண்ட்லயே ஒடியான்னு இருந்துச்சு. அது வந்து ஒரிசான்னு இருந்துச்சு. அது ஒடிசான்னு பெயர் மாற்றம் பண்ணது. இதெல்லாம் வந்து நெறையா எவல்யூஷனும் நடந்திருக்கு. அதெல்லாம் எந்தெந்த ஆண்டு நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்தடுத்து சொல்றேன். ஸோ அதெல்லாம் நோட் பண்ணி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட்டா வச்சுக்கோங்க. இப்ப எவல்யூஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ல வந்து இண்டிபெண்டன்ஸ் அப்போ 2 தான் இருந்துச்சு. சரிங்களா? பிரிட்டிஷ் ப்ராவின்ஸ் ஒண்ணு, ப்ராவின்ஷியல் ஸ்டேட்ஸ் ஒண்ணு. ஸோ இந்தியா இருக்கு. சரிங்களா? இந்தியா இருக்கு. நெறைய குட்டி, குட்டி பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்துச்சு. இங்க பெரிய பிரின்ஸ்லி ஸ்டேட். ஹைதராபாத் வந்து பெரிய பிரின்ஸ்லி ஸ்டேட். இங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் தனியா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். அதே மாரி இங்க குஜராத், கத்தியவாட், ஜுனாகர் இந்த மாரி நெறைய பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். மெட்ராஸ்ங்கிறது பிரின்ஸ்லி ஸ்டேட்டா இல்ல. ஓகேவா? இந்த மாரி நெறைய பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்துச்சு. கிட்டத்தட்ட எவ்வளோ பிரின்ஸ்லி ஸ்டேட்னா 500க்கும் மேல பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்துச்சு. இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்லாம் யார் ஆட்சி பண்ணுவா? ராஜா. அந்த டைம்ல இருந்த பிரின்ஸ் வந்து ராஜா வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆகும்போது, இந்த கேப்ல இருக்கிறதெல்லாம் பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ். இதெல்லாம் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். இந்த 2 தான் இருந்துச்சு. பிரிட்டிஷ் ப்ராவின்ஸும், பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. பிரிட்டிஷ் மாகாணமும், சுதேச அரசுகளும் இருந்துச்சு. சுதேச அரசுகள் ஒரு ராஜா கீழ இருந்துச்சு. இப்ப இண்டிபெண்டன்ஸ் ஆனவுனே
சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்னும் 2, 3 மினிஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து எல்லாத்தையும் அனெக்ஸ் பண்ணி 500 பிரின்ஸ்லி ஸ்டேட்டையும் சேர்த்து இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி ஆக்குனாங்க. இன்னும் சில ஸ்டேட் ரொம்ப பிடிவாதமானாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜுனாகர் சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைதராபாத் சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உடனே போலீஸ் ஃபோர்ஸை வச்சு ஹைதராபாத் அனெக்ஸ் பண்ணாங்க. உடனே ஜுனாகர் பாகிஸ்தான் கூட சேர்றதா இருந்துச்சு. ஜுனாகரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பேச்சுவார்த்தை மூலமா அனெக்ஸ் பண்ணிட்டாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியாவுக்கும் வரமாட்டேன், பாகிஸ்தானுக்கும் வரமாட்டேன், தனியாவே நின்றுச்சு. அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ்லாம் ஆனதுக்கு அப்புறம் 1947 இண்டிபெண்டன்ஸ் ஆகும்போது ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியாவிலே இல்லை. அதுக்கப்புறம் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சில ரெபல்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல என்க்ரோச் பண்ண ஆரம்பிச்சாங்க. உடனே ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ராஜா, அவர் ஹிந்து ராஜா, அவர் வந்து ஜவஹர்லால் நேருட்ட ஹெல்ப் கேட்டாரு. உடனே இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்செஷன் சைன் பண்ணாங்க. இதெல்லாம் சைன் பண்றதுக்குள்ள கொஞ்சம் இடத்த பாகிஸ்தான் கேப்சர் பண்ணிச்சு. அதான் இப்ப இருக்க பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர். இப்போ இந்தியாவோட மேப் பாத்தீங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் இப்படி இருக்கா, இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரஃபா புரியுது இல்லையா? இதுல இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் ஆக்குபை பண்ணி வச்சிருக்கு. அதான் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர். இந்த இடம் போனதுக்கான காரணம் இந்த ராஜா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்செஷன் சைன் பண்ணதுக்கான காரணம் தான். இப்போ இந்த இடம் நம்ம கண்ட்ரோலே இல்லை. ஆனா நம்ம மேப் வரையும் போதும் ஒரு கான்ஸ்டிடியூஷனை தொகுதி பிரிக்கும் போது இந்த இடம் நம்ம கண்ட்ரோல் இருக்க மாதிரி போடுவோம். ஆனா இந்த இடம் நம்ம கண்ட்ரோலே இல்லை. இது வந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் கொஞ்சம் இடத்த வந்து சைனா ஆக்குபை பண்ணி வச்சிருக்கு. இப்போ இந்தியாவோட காஷ்மீர்ல ஒரு தலையை வெட்டின மாதிரி தான் இருக்கும். இவ்வளவு இடம் தான் நம்ம ஏரியால இருக்கு. சரிங்களா? ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த மாதிரி பிரிவினை, ஐ மீன் அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்றதுல நடந்த டிலே தான் காரணம். இப்போ இந்தியா வந்து 2 கேட்டகரி ஆஃப் பொலிட்டிக்கல் யூனியன்ஸ், ஒன்று வந்து பிரிட்டிஷ் ப்ராவின்ஸ், இன்னொன்று வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். இண்டிபெண்டன்ஸ் ஆகும்போது 1947 2 செப்பரேட் டொமினியனா பிரிஞ்சிச்சு. ஒன்று பாகிஸ்தான், ஒன்று இந்தியான்னு பிரிஞ்சிச்சு. நிறைய பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்துச்சு. நிறைய பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் சேர மறுத்துச்சு. அப்புறம் அவங்களை எல்லாத்தையும் நம்ம எந்த பாலிசி மூலமா சேர்த்தணும் அப்படிங்கிற விஷயம் பார்த்தோம். இதை பத்தி டீட்டெயிலாக போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்லேயும் பார்ப்போம், ஹிஸ்ட்ரியில வரும். ஸோ பாலிட்டியில இந்த அளவுக்கு தெரிந்தா போதுமானது. அதுக்கப்புறம் வந்து இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 1950 ஒரு 4 பிரிச்சாங்க. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டின்னு பிரிச்சுட்டு இது 10 வருஷத்துக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இதுல மாற்றம் வேணும்னா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 4 பிரிச்சாங்க. பார்ட் ஏல கவர்னரோட மாகாணங்கள் எல்லாமே இருந்துச்சு. பார்ட் பில இருக்கக்கூடிய 500, 550 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்துச்சு. பார்ட் சில சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ் ஒரு 4 இருந்துச்சு. பார்ட் டில அந்தமான் நிக்கோபார். இந்த மாதிரி தான் 4 பிரிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் 14 ஸ்டேட் ஆக்கிட்டாங்க. இப்போ சிம்பிள் புரிஞ்சு இல்லையா? இப்போ 1950 பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, டி கொடுத்துட்டு இதை மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. எது எங்கெங்க இருந்துச்சுன்னு. பார்ட் டில அந்தமான் நிக்கோபார் மட்டும் இருந்துச்சு. பார்ட் சில ஒரு 4 சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ் மட்டும் இருந்துச்சு. இதுல பாலுச்சிஸ்தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது இல்லை. ஏன்னா இண்டிபெண்டன்ஸ் ஆனது பாலுச்சிஸ்தான் பாகிஸ்தான் போயிடுச்சு. அப்புறம் பார்ட் பில பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், பார்ட் ஏல வந்து கவர்னர் ப்ராவின்சஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஸ்டேட் வந்து டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பெரிய ஸ்டேட்டா இருக்கு இல்லையா, எங்களுக்கு தனி ஸ்டேட், தனி மாநிலமா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது சாதாரணமா டிமாண்ட் பண்ணா பரவாயில்ல, எப்படி டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா மொழி வாரியா டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லாங்குவேஜ் பேஸ்ட் டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தமிழ் பேசுறவங்க மெயினா வந்து ஆந்திரா தெலுங்கு பேசுறவங்க வந்து எங்களுக்கு தெலுங்கு தேசம்னு சொல்லிட்டு தனியா ஒரு நாடு வேணும், ஆந்திரான்னு ஒரு தனியா நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து மைசூர் பிரசிடென்சி இருந்துச்சு, மெட்ராஸ் பிரசிடென்சி இருந்துச்சு. ஆந்திரான்னு ஒரு ஸ்டேட்டே கிடையாது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா தெலுங்கு பேசுறவங்களுக்கு மட்டும் ஆந்திரான்னு ஒரு ஸ்டேட் வேணும்னு சொல்லிட்டு பெரிய போராட்டம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி மொழி வாரியா நம்ம ஒரு ஸ்டேட் கொடுக்க ஆரம்பிச்சா இந்தியா இன்னும் பிரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு அதுக்கு கொடுக்க மறுத்துட்டாரு. அப்புறம் நிறைய இடங்கள்ல பெரிய போராட்டங்கள் நடந்துச்சு. பொட்டி ஸ்ரீமலு அப்படிங்கிற ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு காந்தியன். இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா ஆந்திரா அப்படிங்கிற தெலுங்கு பேசுறவங்களுக்காக ஒரு மாநிலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருந்து 60 நாள் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்து இறந்து போயிடுவார். அவர் இறந்தவொடனே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் போராட்டங்கள் வெடிக்கும், பெரிய அளவில் வயலண்டா வந்து ப்ரொடெஸ்ட் நடக்கும். ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆரம்பிக்கும் போது 1920 காலங்களில் நாக்பூர் செஷன்ல அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க, நாங்கள் வந்து மொழி வாரியா நாட்டை பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறதே டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இண்டிபெண்டன்ஸ் ஆன பின்னாடி இதை வந்து அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதனால தான் மக்களுக்கு வந்து பெரிய கோபமாகி சவுத் இந்தியாவில் அதை பற்றி ரொம்ப பெரிய அளவில் வந்து அதுக்கு ப்ரொடெஸ்ட் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ உடனே வந்து ஜவஹர்லால் நேரு தலைமையில என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி கமிட்டிஸ் வந்து உருவாக்க ஆரம்பிச்சாங்க. இந்த கமிட்டிஸ் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கமிட்டிஸ் போட்டாங்க. அதில் லாஸ்டா ஃபாசில் அலி கமிட்டி மட்டும்தான் கடைசியில் பர்மிஷன் கொடுத்துச்சு. அதுக்கு முன்னாடி ஃபார்ம் பண்ண தர் கமிட்டி ஆகட்டும், அதுக்கப்புறம் ஜேவிபி கமிட்டி ஆகட்டும், ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி அவங்க 3 பேர்த்து மூலியமா ஃபார்ம் பண்ண கமிட்டி. இவங்க 2 பேரும் மொழி வாரியா வந்து ஸ்டேட்டை வந்து பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் ஃபாசில் அலி கமிட்டி வந்து மொழி வாரியா பிரிக்கலாம்னு சொல்லுவாங்க. இதை பத்தி டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா 1947 சுதந்திரம் கிடைச்ச பின்னாடி நிறைய பிரின்ஸ்லி ஸ்டேட்டாக இருந்துச்சு. அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட் எல்லாமே சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்னும் சில பேர் சேர்ந்து மொத்தமாக அனெக்ஸ் பண்ணிட்டாங்க. அனெக்ஸ் பண்ணும்போது இந்தியாவில் மொத்தம் 14 ஸ்டேட்ஸ் இருந்துச்சு.
அதுக்கப்புறம் என்னன்னா மொழி வாரியா வந்து ஸ்டேட்டை பிரிக்கணும் அப்படிங்கிற டிமாண்ட் வந்து எழுந்துச்சு. மொழி வாரியா ஸ்டேட்டை பிரிச்சு கொடுத்தோம்னா இன்னும் ஸ்டேட் பிரிஞ்சு பால்கனைசேஷன் நோக்கி போகும். அதனால மொழி வாரியா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு சொல்லிடுவாரு. அதனால நிறைய இடங்கள்ல ப்ரொடெஸ்ட் வெடிக்கும். இப்போ இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்காக நிறைய கமிட்டிஸ் போடுவாங்க. அதுல முதல் கமிட்டி தர் கமிட்டி, அடுத்தது ஜேவிபி கமிட்டி, அடுத்தது ஃபாசில் அலி கமிட்டி. முக்கியமான 3 கமிட்டிஸ். இந்த கமிட்டி பற்றி அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். இதுல முதல் 2 கமிட்டி இந்த மாதிரி மொழி வாரியா ஒரு ஸ்டேட்டை பிரிக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஃபாசில் அலி கமிட்டி கடைசியில சொல்லிடுவாங்க மொழி வாரியா ஸ்டேட்டை பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ முதல்ல 1948ல தர் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிஷன் போடுவாங்க. ரீஆர்கனைசேஷன் பேஸ்ட் ஆன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ் ரேதர் தென் லிங்குஸ்டிக் ஃபேக்டர். லிங்குஸ்டிக் ஃபேக்டருக்காக வந்து ரீஆர்கனைசேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. ரேதர் தென் மொழியின் காரணியை காட்டிலும் நிர்வாக வசதியின் அடிப்படையில் மறுசீரமைப்பு ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மொழியின் வாரியா தான் வேணும். மொழி பேசுறோம் ஒரு மொழிக்கும் ஒரு ஸ்டேட் கொடுங்க. அது கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் 1948ல ஜேவிபி கமிட்டின்னு சொல்லி போடுவாங்க. ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா. ஸோ இவங்க 3 பேரும் வச்ச ஒரு கமிட்டியும் 1948ல டிஸ்கஸ் பண்ணி இந்த கமிட்டி வெளியிடுது. ரிஜெக்டட் லாங்குவேஜஸ் பேஸ் ஆஃப் ஆர்கனை இவங்களும் மொழி வாரியா பிரிக்கிறத வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் 1953ல ஃபாசில் அலி கமிஷன். அந்த கமிஷன்ல இருக்கக்கூடிய மற்ற மெம்பர்ஸ் யாருன்னா கேஎம் பணிக்கர், ஹெச்என் குன்ஸ்ரு இவங்கெல்லாம் ஜஸ்டிஸ் நீதிபதிகள். இவங்கெல்லாம் சேர்ந்து கடைசியில வந்து லாங்குவேஜை வச்சு ரீஆர்கனைசேஷன் பண்ணதை அக்செப்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு எக்ஸெப்ஷன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரே ஒரு லாங்குவேஜ் பேஸ் பண்ணி ஒரு ஸ்டேட் இருக்கக்கூடாது. இப்போ ஆந்திரா அப்படிங்கிறது தெலுங்கு பேஸ் பண்ணி இருக்கு. ஆனாலும் மற்ற லாங்குவேஜ் பேசுறவங்களுக்கு அங்கே இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு லாங்குவேஜ் ஃபார்முலால ஒரு ஸ்டேட் கிடையாது. நிறைய லாங்குவேஜும் இருக்கலாம். அந்த ஸ்டேட்ல நிறைய லாங்குவேஜும் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருப்பாங்க. இப்போ தர் கமிஷன், ஜேவிபி கமிஷன், ஃபாசில் அலி கமிஷன் 3 கமிஷன்ல ஃபாசில் அலி கமிஷன் பர்மிஷன் கொடுத்துச்சு. பர்மிஷன் கொடுத்தோடனே அதே ஆண்டு 1953 ஆந்திரா ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், ஆந்திரா மறுசீரமைப்பு சட்டம் மூலியமா 1953ல ஆந்திரா அப்படிங்கிற ஒரு புது ஸ்டேட் வந்து முதல்ல மொழி வாரியா உருவாக்கப்பட்ட ஸ்டேட் அப்படின்னா ஆந்திரா. ஆந்திராவை தொடர்ந்து அப்படி நிறைய ஸ்டேட் உருவாகிட்டே வந்து இப்போ தற்போது 28 ஸ்டேட்ல வந்து நிக்குது. ஸோ அந்த ஜேர்னி பார்த்தீங்க அப்படின்னா முதல் 7th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1956 மூலியமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டேட்டை வந்து மொழி வாரியா மாத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து கொடுப்பாங்க, சட்டம் கொடுப்பாங்க. இப்போ அதுல இருந்து 14 நியூ ஸ்டேட்ஸ், 6 யூனியன் டெரிட்டரி உருவாக்குவாங்க. அதுக்கப்புறம் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் 14 ஸ்டேட் இருந்துச்சு இல்லையா? ஆந்திரா, அஸ்ஸாம், பீகார், பாம்பே, ஜம்மு அண்ட் காஷ்மீர், கேரளா, மத்திய பிரதேஷ், மெட்ராஸ், மைசூர், ஒடிசா, பஞ்சாப், ராஜஸ்தான், யூபி, வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட் இருந்துச்சு. 14 ஸ்டேட். யூனியன் டெரிட்டரி இப்போ தற்போது இருக்க அதே யூனியன் டெரிட்டரிஸ் தான். அதுக்கப்புறம் மாநிலங்கள் அதுக்கப்புறம் மறுபடியும் எப்படியெல்லாம் வந்து எவால்வ் ஆச்சு அப்படின்னா 1953ல ஆந்திரா மெட்ராஸ்ல இருந்து பிரிச்சு எடுத்தாங்க. சரிங்களா? மெட்ராஸ் அப்படிங்கிறது வந்து ஆந்திரா, கொஞ்சம் பாட்டு ஒடிசா, கொஞ்சம் பாட்டு கர்நாடகா, கொஞ்சம் பாட்டு கேரளா, லட்சதீப் இதெல்லாம் சேர்ந்து தான் ஆந்திரா மெட்ராஸா இருந்துச்சு. மெட்ராஸ்ல இருந்து ஆந்திராவை பிரிச்சு எடுத்தாங்க. 1960ல குஜராத் பாம்பேல இருந்து பிரிக்கப்பட்டது. 15வது ஸ்டேட்டா வந்துச்சு. 14 ஸ்டேட் இருந்துச்சு இல்லையா? இங்க இருக்கு இல்லையா 14 ஸ்டேட். வெஸ்ட் பெங்காலுக்கு அப்புறம் 15வது ஸ்டேட்டா இருந்தது வந்து பாம்பே. குஜராத். 15 ஸ்டேட்டா இருக்கிறது பாம்பே. குஜராத், மெட்ராஸ், பாம்பேல இருந்து பிரிச்சு எடுத்தாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். இது மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்பாங்க. எந்த ஆண்டு எந்த ஸ்டேட் ஃபார்ம் ஆச்சு? 16வது ஸ்டேட் என்ன? 15வது ஸ்டேட் என்ன? அந்த மாதிரி கேட்பாங்க. 15வது ஸ்டேட் குஜராத், 16வது ஸ்டேட் நாகாலாந்து, 17வது ஹரியானா, 18வது ஹிமாச்சல் பிரதேஷ். 1963ல நாகாலாந்து அஸ்ஸாம்ல இருந்து பிரிச்சு எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் நார்த் ஈஸ்ட் ஃபுல்லாமே வரும் அஸ்ஸாமா தான் இருக்கும். அஸ்ஸாம்ல இருந்து நாகாலாந்து பிரிச்சு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாப்ல இருந்து ஹரியானாவை பிரிச்சு எடுப்பாங்க 1966ல. அதுக்கப்புறம் ஒரு யூடில இருந்து ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து கன்வெர்டட் இன்டு ஸ்டேட். அதாவது அது ஆல்ரெடி யூனியன் டெரிட்டரியா இருக்கும். அது வந்து ஹிமாச்சல் பிரதேஷ்னு சொல்லிட்டு ஸ்டேட்ஹுட் அறிவிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடியதெல்லாம் ஃபர்ஸ்ட் யூடியா தான் இருக்கும். யூனியன் டெரிட்டரியா தான் இருந்துச்சு. இப்போ கோவாவும் பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரியா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது ஸ்டேட் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் அது வேற ஒருத்தங்க கண்ட்ரோல் இருக்கும். பாண்டிச்சேரி கண்ட்ரோல், பிரெஞ்சோட கண்ட்ரோல் இருக்கும். அதுக்கப்புறம் அது யூனியன் டெரிட்டரி ஆக்குவாங்க. அதுக்கப்புறம் அது ஸ்டேட் ஆக்குவாங்க. அதை நம்ம பார்ப்போம். அடுத்தது மணிப்பூரும் பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் டெரிட்டரியா இருந்ததை ஒரு ஸ்டேட் ஆக்குவாங்க 1972. இதான் வந்து 19வது ஸ்டேட். திரிபுரா அதுவும் ஒரு யூனியன் பிரதேசமா இருக்கும். அதையும் ஒரு மாநிலமா ஆக்குவாங்க 1972ல. அதுதான் இந்தியாவோட 20வது மாநிலமா திரிபுரா அறிவிக்கப்பட்டிருக்கு. 21வது மாநிலம் மெகாலயா. அதை அசாம்ல இருந்து பிரிச்சு எடுப்பாங்க 1972. 1975ல
சிக்கிம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஆல்ரெடி சிக்கிம் அனெக்ஸ் பண்ணியிருப்பாங்க. 1975ல என்ன பண்ணுவாங்கன்னா, சிக்கிம ஒரு தனி ஸ்டேட்டா அறிவிப்பாங்க. 22வது ஸ்டேட்டா சிக்கிமா அறிவிப்பாங்க. அடுத்தது 1987 என்ன ஆகும் அப்படின்னா வந்து மிசோரம யூனியன் டெரிட்டரி, யூனியன் பிரதேசத்திலிருந்து ஸ்டேட்டா கன்வெர்ட் பண்ணுவாங்க. 23வது ஸ்டேட்டா. 87ல அருணாச்சல் பிரதேஷ். அதுவும் ஒரு யூனியன் டெரிட்டரியா இருந்தத ஒரு ஸ்டேட் ஆக்கிருவாங்க. 24வது ஸ்டேட். அப்புறம் கோவா. கோவா வந்து 1987ல ஸ்டேட்டா இருந்த கோவா, யூனியன் டெரிட்டரியா இருந்த கோவாவ ஸ்டேட்டா கன்வெர்ட் பண்ணுவாங்க. 25வது ஸ்டேட் கோவா. அதுக்கப்புறம் 2000த்துல ஒரு 3 ஸ்டேட் ஃபார்ம் ஆகும். சத்தீஸ்கர், உத்தரகண்ட், ஜார்க்கண்ட். 26வது, 27வது, 28வது ஸ்டேட். அதுக்கப்புறம் 29வது ஸ்டேட்டா வந்து தெலுங்கானாவ இது பண்ணுவாங்க. அட் பிரசன்ட் வந்து 29 ஸ்டேட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து மறுபடியும் 2ஆ பிரிச்சுருவாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரியாவும், லடாக் யூனியன் டெரிட்டரியாவும் பிரிச்சுருவாங்க. அப்ப 29 ஸ்டேட் என்ன ஆயிரும் அப்படின்னா 28 ஸ்டேட் ஆயிரும். 7 யூனியன் டெரிட்டரி என்ன ஆயிரும்? +2 வந்துருச்சு இல்லையா? அப்போ 9 யூனியன் டெரிட்டரி ஆயிரும். அடுத்தது 2020ல என்ன பண்ணுவாங்கன்னா, தாதர் நாகர் ஹவேலியும், தமான் அண்ட் தீவையும் ஒரு சிங்கிள் யூனியன் பிரதேசமா மாத்திருவாங்க. அப்போ -1. இப்ப 8 யூனியன் டெரிட்டரி ஆயிடுச்சு. 2 யூனியன் டெரிட்டரி 1 ஆக்கிட்டாங்க. அதனால இப்ப தற்போது 8 யூனியன் டெரிட்டரி, தற்போது 28 ஸ்டேட். 29 ஸ்டேட் இருந்துச்சு. ஜம்மு அண்ட் காஷ்மீரை பிரிச்சதோட 28 ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது நிறைய டைம்ல வந்து என்ன ஆச்சு அப்படின்னா வந்து ஸ்டேட்டோட நேம் எல்லாம் மாத்திருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மெட்ராஸ் அப்படிங்கிறத 1969ல என்ன பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நேம்ஸ் ஆஃப் த சம் ஸ்டேட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்காங்க. ஸ்டேட்டை நேம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஆர்டிகல் 3 மூலியமா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கிடையாது, சிம்பிள் லா மூலியமாவே சேஞ்ச் பண்ணிக்கலாம். யுனைடெட் ப்ராவின்சஸ் அப்படிங்கறத வந்து உத்தரப்பிரதேஷ்னு 1950ல மாத்தாங்க. இதான் ஃபர்ஸ்ட் பெயர் மாற்றம் பண்ணது. ஃபர்ஸ்ட் மொழிவாரியா பிரிந்த ஸ்டேட் வந்து ஆந்திரா. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஐ மீன் ஒரு ஸ்டேட்டோட பெயரை மாற்றுறாங்க அப்படின்னா யூனியன் பிரதேசம். பாப்புலர் ஸ்டேட், லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் எங்க இருக்கு அப்படின்னா யுனைடெட் பிரதேஷ்ல தான் இருக்கு. அடுத்தது 69ல என்ன ஆகும்னா மெட்ராஸ் மாகாணத்தை வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. 1973ல மைசூரை கர்நாடகான்னு மாத்திருப்பாங்க. அதே வருஷம் வந்து 3 ஐலாண்டை வந்து சேர்த்தி லட்சத்தீப்புன்னு சொல்லிடுவாங்க. லக்டவே, மினிகாய், அமிந்திவி, இந்த 3 ஐலாண்டையும் சேர்த்தி லட்சத்தீப். இது எல்லாத்துக்குமே வந்து சிம்பிள் லா படி பண்ணலாம், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தேவை கிடையாது. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு சட்ட திருத்தம் அப்படின்னா 69வது சட்ட திருத்தம். எந்த ஆண்டுனா வந்து 1991ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா லோக்சபா, ராஜ்யசபா ரெண்டுலையுமே சட்ட திருத்தம், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பாஸ் ஆகும். ஸோ இது மூலியமா என்ன ஆகும் அப்படின்னா டெல்லி அப்படிங்கிற யூனியன் பிரதேசத்துக்கு சட்டசபை கொடுப்பாங்க. அதாவது என்னன்னா ஸ்டேட் அசம்பிளி பவர் வந்து கொடுப்பாங்க. இப்போ நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அப்படிங்கிற பெயர் மாற்றம் பண்ணதும் இல்லாம அது வந்து ஃபுல் ஃபிளெஜ்டு ஸ்டேட்டாகவும் ஆகும் 1992ல. அப்ப இருந்து அங்க வந்து ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இருந்துச்சு. லோக்சபால அங்க இருந்து 7 சீட் லோக்சபாக்கு போச்சு இல்லையா? 7 லோக்சபா சீட் இருக்காங்க. அதே மாதிரி ராஜ்யசபா சீட்டு மொத்தம் 3 ராஜ்யசபா சீட் இருக்கு. 2006ல உத்தராஞ்சல் அப்படிங்கறத உத்தரகண்ட்னு பெயர் மாற்றம் பண்ணிருக்காங்க. பாண்டிச்சேரி அப்படிங்கறத புதுச்சேரி அப்படிங்கறதும் 2006ல தான் பண்ணிருக்காங்க. ஒரிசா அப்படிங்கறத ஒடிசான்னு 2011ல பெயர் மாற்றம் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் அந்தந்த ஆண்டு அந்தந்த பெயர் மாற்றம் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து யூனியன் டெரிட்டரிஸும் ஸ்டேட்ஸை பத்தின விஷயங்கள். ஸோ இதை பத்தி உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ்ல வந்து நிறைய ஃபேக்சுவலான விஷயங்கள் கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. இதோட பத்தி போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்லயும் ஹிஸ்டரி, பாலிட்டி ரெண்டுலையுமே வரும். இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு 4 ஆர்டிகல் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இனி அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த சிலபஸ் டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்த கிளாஸ்ல வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அடிப்படை உரிமைகள் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அடிப்படை உரிமைகள் வந்து அடுத்தது அடிப்படை கடமைகள் போகலாம், அடுத்தது டிபிஎஸ்பி போகலாம், அடுத்தது பார்லிமெண்ட், அந்த மாதிரி சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸும் ஒன்றா மூவ் ஆகும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கிளாஸ் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பாலிட்டி கிளாஸஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.